Address Calvary, Post Box number 30, Kukatpalli, Hyderabad 72. வாசிக்கலாம். 77வது சங்கீதம் 5 மற்றும் 6 வசனங்கள். பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடே சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. அதாவது என் சங்கீதம் என் நினைவுக்கு வருகிறது. பூர்வ நாட்களில் பாடின என் சங்கீதம் நினைவுக்கு வருகிறது. அந்த சங்கீதத்தை நான் சிந்திக்கிறேன் என்றால் மறுபடியும் அந்த பாடல்களை நான் பாடுகிறேன். ஆவிக்குரியவன் என்ன செய்வான்? ஜெபம் மாத்திரம் செய்வதில்லை, வேற என்ன? சங்கீதங்களையும் பாடுவான். பொதுவா ஆலயத்தில் சில பேர் இருப்பாங்க, எல்லாரும் சந்தோஷமா சத்தமா பாடல்ல பாடிட்டு இருக்கும்போது அவங்கள பாத்தீங்கன்னா பாடுற மாதிரி இருக்கும், ஆனா பாடவே மாட்டாங்க. வாய் இப்படி 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 பண்ணிக்கிட்டே இருக்கும், சவுண்டு மாத்திரம் வராது, வெறும் காத்து தான் வந்துட்டு இருக்கும். இந்த ஹார்மோனியம் மாதிரி, ஹார்மோனியம் தெரியல, பின்னாலும் தள்ளிட்டே இருப்பாங்க, அதுல காத்து மட்டும் தான் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி இவங்க இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வாயிலிருந்து காத்து தான் வருமே தவிர வாயிலிருந்து பாட்டு வராது. ஏன்னா இவங்களுக்கு என்னைக்கு பாடி பழக்கம் இருக்கு. நம்ம பொதுவாக பாடணும்னா என்ன செய்யணும்? பாடல்களை கத்திருக்கணும். பாடல்களை கத்துக்காம பாடல்களை பாடுறது சாத்தியமா? சாத்தியமே இல்லை. பாடல்களை எதற்காக நாம பாடுறோம்? தயவு செஞ்சு கவனிக்கணும். சில சந்தர்ப்பங்கள்ல நான் கவனிச்சது என்னன்னா, 1 மணி நேரம் தெய்வ செய்தியை போதிக்கிறோம். ஆனா 1 மணி நேரம் செய்கிற அந்த பிரசங்கத்தை காட்டிலும் அந்த பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் பாடுகின்ற ஒரு அற்புதமான பாடல் எத்தனையோ பேரை மனம் திரும்புதலுக்குள் வழிநடத்துகிறது. அல்லது நான் 1 மணி நேரம் செய்கிற பிரசங்க ஊழியத்தை விட சில சந்தர்ப்பங்கள்ல ஆராதனை வேளையில ஒரு நல்ல பாடலை பாடுகிற போது எத்தனையோ பேருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருவதை நாம் கவனித்திருக்கின்றோம். இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கொஞ்சம் கையெழுத்துங்க பார்க்கலாம். எஸ், பாட்டுக்குள்ள ஒரு சக்தி அது. தேவன் மனிதனுக்கு பாடலை பாடுகிற பலன், பாடலை எழுதுகிற கிருபையும் அளித்திருக்கிறார். அநேக அனுபவங்களின் அடிப்படையிலே ஒரு பாடல் எழுதப்படுகிற போது அந்த பாடலை பாடுகிற பொழுது பாடுகிறவர்கள் இருதயங்களிலே தாக்கத்தை உண்டாக்கும். இருதயத்துக்குள் ஒரு தைரியத்தை கொண்டு வரும். அதே போல நமக்குள்ள இருக்கிற சில பாவங்களை அந்த பாடல் வெளிப்படுத்தும். அதே போல மனம் திரும்புதலுக்குள்ளும் வழிநடத்தும். எத்தனையோ லட்சக்கணக்கானவர்களை உம்மையே சார்ந்து கொண்டேன் என்ற பாடல் ஆறுதலாய் தைரியமாய் இருந்திருக்கின்றது. வாழணும்னு நினைக்கிற ஆண்டவர், ஆனா முடியலையே. பார்க்கணும்னு நினைக்கிற, ஆனா பார்க்க முடியலையே. நிற்கணும்னு ஆசைப்படுறேன், நிலை நிற்க முடியலையே. இந்த பாடல் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை மனம் திரும்புதலுக்குள்ளே வழிநடத்தி இருக்கிறது. அது சாதாரணமா பொதுவா நான் எப்பவும் பாடல் எழுதுகிறவன் அல்ல. காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தப்போ டைம் கிடைக்கும் போது என் மனதில் இருக்கிற சில காரியங்களை அல்லது என் மனதிற்குள்ளே எழுகிற பாடுகளை வார்த்தையாய் மாற்ற நான் ஆசைப்படுவேன். அது எனக்காக. அந்த பாடுகளை எல்லாம் வெளிப்படுத்துவதற்கு ஓரிரு வார்த்தைகளை கொண்டு டைரியில சுருக்கமா எழுதுறது என்னுடைய வழக்கம். அதுக்கப்புறம் ஸ்லோவா அந்த வார்த்தைகள் எல்லாம் பாடல்களா மாறிச்சு. இப்படி 25 இயர்ஸ்ல இருந்து இன்னைக்கு நீங்க கேட்கிற அநேக பாடல்கள் இப்ப எழுதின பாட்டு இல்ல. ஏசப்பா உம்முடைய நினைவுகள் என்னுடைய சிந்தையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற பாட்டு கேட்டிருக்கீங்களா? அந்த பாட்டு இப்போ எழுதுனது இல்லைங்க. ஆல்மோஸ்ட் 94 அந்த டைம்ல எழுதின பாட்டு அது. அப்படின்னா சுமார் 20-25 வருஷங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட பாடல். அப்போ இன்னொரு சகோதரனுடைய உதவியோடு கூட இந்த பாடல்களை நான் எழுதினேன். அதே போல மட்டி வீரா என்கிற பாடலு கூட 92 எப்போ எழுதின பாடல் தான். எங்கிருக்கிறாய் நீ எங்கிருக்கிறாய் சபையை ஊக்குவிப்பனே அப்படிங்கிற பாட்டு இருக்குல்ல, அது கூட அந்த சகோதரனின் உதவியோடு ஏறக்குறைய 27-28 வருடங்களுக்கு முன்னால் எழுதிய பாடல். அப்பத்திலிருந்து தேவன் என் இருதயத்திலே வைத்த எண்ணங்கள், சிந்தைகள், என் வாழ்க்கையில் நான் கடந்து போகிற அனுபவங்கள், பாடுகள், அவற்றை பாடல்களாக மாற்றுவதை நான் கற்றுக்கொண்டேன். கண்ணிருந்தும் காண முடியா, செவியிருந்தும் கேட்க முடியா, மனதிருந்தும் மதியில்லா, நிலையிருந்தும் நிலையில்லா ஓடைகள் அப்படிங்கிற பாட்டு நான் முழங்கால நின்று எழுதின பாடல்.
இப்படி ஒன்றும் இல்லைங்க. இப்படிப்பட்ட பாடல்கள்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா, என்னுடைய சிந்தையிலே பதிந்து கிடந்த சொன்னேன் அல்லவா, பாடுகள், எண்ணங்கள், பாரங்கள் எல்லாம் இப்படித்தான் இந்த பாடல் வடிவிலே வெளியே வந்தது. சோ பாட்டு என்ன செய்யும்? இருதயத்திற்குள்ள இருக்கிற பாடுகள் எல்லாவற்றையும் கூட வெளிப்படுத்துகிற விதமாக செய்கிறது. பாடல் என்ன செய்கிறது? உன் இருதயத்துக்குள்ள இருக்கிற நன்றி உணர்வை முழுமையாக தேவனுக்கு தெரியப்படுத்துகிறது. பாடல் என்ன செய்கிறது? நீ கொண்டிருக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர். நீ பாடுகின்ற பொழுது, அவருடைய மகத்துவங்களை குறித்து நீ பாடுகிற பொழுது, உன் இருதயத்தில் ஒரு பெரிய விசுவாசத்தை அது உண்டாக்குகிறது. ஒரு புறத்திலே உன்னுடைய பாடுகள் எல்லாவற்றையும் அது எம்டி ஆக்குகிறது. தேவன் மீதான விசுவாசத்தை அதிகரிக்கிறது. அதேபோல தேவனிடத்தில் உனக்கு இருக்கிற நன்றி உணர்வையும் கூட வெளிப்படுத்துகிறது. எனவே தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது மௌனமா இருக்காதீங்க. அது ஆவிக்குரிய நல்ல அடையாளம் அல்லவே அல்ல. புரிஞ்சுக்கோங்க. பரிசுத்த வேதாகமத்துல பெரிய அத்தியாயம் எதுங்க? சொல்லுங்க. சங்கீதம். அப்படின்னா என்ன அர்த்தங்க? பாட்டு தானே, பாடல்கள் தானே, அப்படின்னா துதி தானே, ஆராதனை தானே. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம்? பைபிள்ல இருக்கிற மிகப்பெரிய புத்தகம் சங்கீதம் தான். அநேகர் பாடல்களை பாடியிருக்கிறார்கள். மோசே பாட்டு எழுதினா, சாலமோன் பாடல்களை எழுதியிருக்கான், ஆசாப் எழுதியிருக்கிறான், தோராக எழுதியிருக்கான். அதேபோல தாவீது எத்தனை சங்கீதங்களை எழுதியிருக்கிறான். தாவீது ஒரு பெரிய சங்கீதக்காரன், நேர்த்தியாக பாடுகிறவன், நேர்த்தியாய் பாடல்களை எழுதுகிறவன். அது தாவீதின் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாக்கியம். சகோதர சகோதரிகளை, ஒருவேளை உங்களால் பாடல்கள் எழுத முடியலன்னாலும் அட்லீஸ்ட் எழுதப்பட்ட பாடல்களையாவது பாடுறதுக்கு முயற்சி செய்யுங்க. என்ன செய்யறது பிரதர், என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் அப்படி. நீங்க என்னமா பாட்டை பாடுன்னு சொல்றீங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் உங்களுக்கு என்ன தெரியும்? வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்ப கொஞ்சம் முன்னால போலாம். ஆசாப் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். 74ஆம் சங்கீதம். இது ஆசாபால் எழுதப்பட்ட சங்கீதம். தேவனே, நீரங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளி விடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டுக்கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கர்ஜித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். கோடரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவனானான். 7வது வசனம். உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள். அவர்களை ஏகமாய் நீர்த்துளியாக்குவோம் என்று தங்கள் இருதயத்தில் சொல்லி தேசத்திலுள்ள ஆலயங்களையெல்லாம் சுட்டெரித்துப் போட்டார்கள். எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம், தீர்க்கதரிசியும் இல்லை. இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை. தேவனே, எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான்? பகைவன் உமது நாமத்தை எப்பொழுதும் தூஷிப்பானோ? உமது வலது கரத்தை ஏன் முடக்கிக் கொள்ளுகிறீர்? அதை உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும். பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன், பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா. என்ன சொல்றான்? ஆண்டவரே, ஏன் எங்களை விட்டு விலகிவிட்டீர்? ஏன் எருசலேம் பட்டணத்தை நீர் விட்டுவிட்டீர்? ஏன் சத்துருக்கள் வந்து எங்கள் ஆலயத்தை இடித்து போட்டார்கள்? ஏன் எருசலேம் பட்டணத்தையே சாம்பலுக்கு இரையாக்கி விட்டார்கள்? இப்படியெல்லாம் செய்கிற போதும் நீர் ஏனோ மௌனமாக இருக்கிறீர், உம்முடைய கைகளை கட்டிக்கொண்டே இருக்கிறீர். ஏன் இப்படி நடக்கிறது? ஆசாப் இந்த சங்கீதத்தை எழுதிய போது என்ன நடந்தது? எருசலேம் தரைமட்டமாக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்து தேவனுடைய பரிசுத்த ஆலயம் எரித்து போடப்பட்டிருந்தது. அவர்கள் மிகவும் நேசித்த பட்டணமும் மிகவும் நேசித்த தேவனுடைய ஆலயமும் எரித்து போடப்பட்டு விட்டது. ஒன்றுமில்லாததைப் போல எரித்து போடப்பட்டு விட்டது. தேவனுடைய நகரம் அழிக்கப்பட்டது. எனவேதான் அழுது இந்த சங்கீதத்தை எழுதினான். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆசாப் இந்த சங்கீதத்தை எழுதிய போது நிலைமை கொஞ்சம் கூட சரியில்லை. எல்லாம் பயங்கர மோசமா இருந்தது. எல்லாம் குழப்பமும் அந்தகாரமுமா இருந்தது. ஆசாப் தான் சொல்றான், தேவனே,
நான் கடந்த காலத்தில் பாடின சங்கீதங்கள் இருக்கிறதல்லவா, அவைகளெல்லாம் என் நினைவுக்கு வருகின்றது. ராத்திரி வேளையிலே நான் அவைகளை நினைவு கூர்ந்து அவைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன சொல்றான்? என் இருதயத்தோட சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. எஸ், கவனிங்க, கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற போதும் கூட நாம் ஆண்டவரிடத்திலே துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? பவுலும் சீலாவும் பயங்கரமாய் அடிக்கப்பட்டிருந்தார்கள். பவுலும் சீலாவும் அநியாயமாய் பாதிக்கப்பட்டார்கள். அநியாய தீர்ப்புக்கு ஆளாக்கப்பட்டார்கள். எந்த தப்பும் செய்யவில்லை, செய்ததெல்லாம் நன்மைதான். என்ன அந்த நன்மை என்றால், அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு ஸ்திரியை சுகப்படுத்தினார்கள். அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு பெண்ணை அந்த அசுத்தாவியை விட்டு விலக்கி அந்த ஆவியிலிருந்து விடுதலை செய்து அவளுக்கென்று ஒரு எதிர்காலத்தை அமைத்துக் கொடுத்தார்கள். பவுலும் சீலாவும் தேவனுடைய நாமத்தினாலே ஜெபித்து நன்மை செய்த காரணத்துக்காக அவர்களுக்கு தீமையே வந்தது. அவர்கள் அவ்வளவு நன்மையை செய்த போதோ அங்கிருந்தவர்கள் அதெல்லாம் ஏதோ ஒரு கோரமான தவறு என்பது போல பவுலையும் சீலாவையும் தண்டித்து சிறையில் அடைத்து அரை நிர்வாணத்துக்கு ஆளாக்கி பயங்கரமாய் அவர்களை அடித்து நொறுக்கி, அவர்கள் செய்த தவறு என்ன என்பது நிரூபிக்கப்படும் முன்னரே அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து சிறையிலே எங்கேயோ ஒரு மூலையிலே தூக்கி போட்டு விட்டார்கள். என்ன தப்பு செஞ்சாங்க அவங்க? தாங்கள் செய்த தப்பை நிரூபிக்கக்கூடியவர்கள் யார்? நியாயம் தீர்க்க வருகிற நியாயாதிபதி யார்? யாரும் இல்லை. அநியாயம் நடந்தது. நம்முடைய வாழ்க்கையில யாராவது இருக்கீங்களா? என் வாழ்க்கையில எல்லாம் அநியாயம் தான் நடக்குது, நான் எந்த தப்பும் செய்யல, உண்மையில என் பக்கம் எந்த விதமான குற்றமும் இல்லை, உண்மையில என் பக்கம் நான் எந்த தவறும் செய்யவே இல்லை, ஆனா எனக்கு விரோதமா தான் தீர்ப்பு வந்தது, நான் குற்றம் செய்ததைப் போல, நான் தவறழைத்ததைப் போல, நான் தான் குற்றவாளி என்பதைப் போல என்னை நிறுத்திவிட்டார்கள். இது எனக்குள்ளே நான் பொங்கிக் கொண்டிருக்கிறேன், எனக்குள்ளே நான் அழுது கொண்டிருக்கிறேன். நான் செய்யாத தப்புக்கு என் கணவர் என் மீது குற்றம் சுமத்தி விட்டார். நான் செய்யாத தப்புக்கு என் மனைவி என் மேல் அபாண்டமாக பழி சுமத்துகிறாள். நான் செய்யாத தப்புக்காக ஆபீஸில் நான் என் வேலையை இழக்க வேண்டி வந்துவிட்டது. நான் செய்யாத தப்புக்காக நான் என் ப்ரமோஷனை இழக்க வேண்டி வந்துவிட்டது. நாட்கள் யாராவது இருக்கீங்களா? நான் தப்பு செய்யவில்லை, எந்த தவறு எனக்கு தெரியாது, எந்த குற்றமும் நான் செய்யல, ஆனா இன்னைக்கு செய்யாத குற்றத்துக்காக விளைவை நான் சந்திக்க வேண்டி வந்துருச்சு. ஏன் என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கிறது? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் என்ன செய்வது? என்ன செய்வது? ஆசாப் இப்படி சொல்கிறான், நான் பாடிய பாடல்கள் எனக்கு நினைவுக்கு வருகிறது, அவைகளையே நான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன். பவுலுக்கும் சீலாவுக்கும் எது நினைவுக்கு வந்தது? அவர்கள் கற்றுக்கொண்டிருந்த பாடல்கள். எப்ப அவனுடைய நினைவுக்கு வந்தது? காயங்களுக்கு மத்தியில. எப்பங்க? அடிபட்டு இருக்கிற போது. இதெல்லாம் எப்போ? சரீரமெல்லாம் ஊனமாய் போயிருக்கிற சமயத்துல. அவங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வந்தது? நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? அந்த காயங்களை காமிச்சு, பாத்தீங்களா ஆண்டவர் எப்படி அடிச்சிருக்காங்க, இந்த கையை பாருங்க, இந்த காலை பாருங்க. அது சாதாரணமா சில நேரங்களில் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வரும். சில கணவன்மார்க்கு அவங்க கை எப்ப பார்த்தாலும் அப்படியே ஓங்கிக்கிட்டே இருக்கும், அது ஒழுக்கமா இருக்காது. அப்போ மனைவி சில சமயம் அடிச்சிருவாங்க பாவம். அப்படி அடிச்சதுக்கு அப்புறம் கணவன் வெளியே போனதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டு அக்காவை கூப்பிட்டு, பாத்தீங்களா அக்கா எப்படி அடிச்சிருக்காரு பாருங்க அப்படின்னு கையை காமிக்கிறதோ அப்படித்தானே? அல்லது அடி வாங்கின இடத்த எல்லாத்தையும் காமிச்சு, அதெல்லாம் ஒரு விதமான ஒரு ஆறுதல். அடி வாங்கினதை காமிச்சு, காயங்களை காமிச்சு, அவங்க ஐயோ பாவம் அவங்க கையெல்லாம் விழுந்து போக அப்படின்னா, கை விழுந்து போட்டோம், கை விழுந்து போட்டும், கால் விழுந்து போட்டும், அது என்ன மனுஷனா இல்லை மிருகம் அப்படின்னு உங்க கணவரை திட்டும்போது அவ்வளவு ஹாப்பி இல்லை? அப்படி இல்லையாங்க? அப்படி இருக்கிறவங்க அடிக்கிறது தப்பு தான், அதில் சந்தேகமே இல்லை. இன்னும் சில பெண்களுக்கு இருக்கிற குணம், தூங்கிக்கிட்டு இருக்கிற கணவரை எழுப்பி அவர்கிட்ட அடி வாங்குவாங்க. அது ஒரு டேலண்ட் அவங்களுக்கு. கணவர் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் அவரை எழுப்பி 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 அவர்கிட்ட அடி வாங்குற வரைக்கும் சுகமும் இருக்காது, சந்தோஷமா இருக்காது. அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஏன் ஆடணும்? எது எப்படி இருந்தாலும் சகோதர சகோதரிகளே ஒரு நிமிஷம் கவனிங்க. நமக்கு அடி விடும்போது, காயங்கள் உண்டாகிற போது அவைகளே அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்போம், அது சகஜம்தான். சின்ன பிள்ளைங்க விழுந்து அடிபட்டுருச்சுன்னா எப்போ பார்த்தாலும் அதே அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. முழங்கையோ அல்லது முழங்காலோ சரைச்சி அடிபட்டோ அதை எப்போ பார்த்தாலும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்படி பார்த்து பார்த்து தான் மேல தன்னே இறக்கப்பட்டுக்கிறது, ஐயோ ஐயோ அப்படின்னு. தயவு செஞ்சு கவனிங்க, உங்களோட காயங்களை நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது மாறவே மாறாது. அது இன்னும் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே தான் இருக்கும். ஆனா மனிதனுடைய குணமே அப்படித்தான், அந்த காயங்களை திரும்ப 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 பார்க்கறது. பவுலும் சீலாவும் தங்களுக்கு பட்ட அடியை அவங்க பார்க்கவே இல்லைங்க.
அந்த காயங்களை ஆற்றக்கூடிய தேவனை பார்த்தார்கள். அது எங்கங்க? சிறைச்சாலையில. எப்போ? பயங்கரமா அடிக்கப்பட்டு காயங்களாகி கை கால்களெல்லாம் சங்கிலினாலே கட்டப்பட்டிருக்கிற சமயத்துல அவங்க தேவனை நோக்கி பார்த்தாங்க. எவ்வளவு அற்புதம்! அவர்கள் பாடுகளோடு கூட அவர்கள் என்ன செய்தார்கள்? ஜெபம் செய்தார்கள். எப்படிங்க சாத்தியம்? காயப்படுத்தப்பட்டு பயங்கரமாய் அடிக்கப்பட்டு சரீரமெல்லாம் காயப்படுத்தப்பட்டு ரத்தம் சிந்துகிற போது பாட்டு பாடுறது எப்படிங்க சாத்தியமாச்சு? அன்பு சகோதர சகோதரிகள், அதைத்தான் சொல்ல வர்றேன். ஆண்டவர் நமக்காக அடிபட்டார், இப்ப நாம அவருக்காக அடிபட்டு கொண்டிருக்கிறோம். அப்படின்னு என்னங்க அர்த்தம்? எந்த தப்பும் செய்யாத தேவனே எல்லா தப்புகளையும் செய்த எனக்காக அடி வாங்கிய போது, அப்படி எந்த தப்பும் செய்யாத தேவனுக்காக எத்தனையோ தப்பு செய்த நான் அடி வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி யோசிக்க கத்துக்கணும். எப்பாதும் வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது, வாழ்க்கையில அநியாயம் வரும்போது, உனக்கு தப்பான பேர் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் அப்படியே முகத்தை வச்சுக்கிட்டு, பாத்தீங்களா ஆண்டவர் எனக்கு எவ்வளவு அடி அடிக்கிறாங்க அப்படி நினைக்காத. உண்மை நம்பினதுனால தானே என்னை இப்படியெல்லாம் என்ன பாக்குறாங்க. உண்மை நம்பினதுனால தானே எங்க வீட்டுக்கு அந்த பண்டிகைக்கு வர்றதில்ல. உண்மை நம்பினதுனால தானே அந்த செலிப்ரேஷனுக்கு வரல, அந்த கல்யாணத்துக்கு வரல. புலம்பாதீங்க. உன்னை நேசித்ததினால் தானே தேவன் பரலோகத்திலிருந்தே இறங்கி வந்தார். உன்னை நேசித்ததால் தானே அவர் அடிவாங்க வேண்டி வந்தது. உன்னை நேசித்ததால் தானே தம்முடைய முகத்தின் மீது அவர் உமிழப்பட்டார். உன்னை நேசித்ததால் தானே அவர் முட்கிரீடம் சூட வேண்டி வந்தது. உன்னை நேசித்ததால் தானே ஒரு அடி குறைய 40 தரம் அவர் அடிக்கப்பட்டார். உன்னை நேசித்ததற்காகத்தானே சிலுவையை சுமந்தார். உன்னை நேசித்ததால் தானே தாம் சிருஷ்டித்த மனிதனாலேயே அடிவாங்க வேண்டி வந்தது. உன்னை நேசித்ததினால் தானே சிலுவையிலே 3 ஆணிகளிலே தொங்க வேண்டி இருந்தது. மரணம் என்றால் அறியாத தேவனே உன்னை நேசித்ததற்காக மரணத்தை ருசி பார்க்க வேண்டி வந்தது. பேர்பட்ட மகத்துவம் உள்ள பெரிய தேவனுக்காக ஏதோ சின்ன அடிபடுறப்போ, ஐயோ இப்படி இருக்கிற முகம் இப்படி ஆயி போயிடுது. தேவனிடத்துல வந்து, பாத்தீங்களா ஆண்டவர், உம்மை நம்பினதற்காக நான் எவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கிறேன். ஆண்டவரை நம்பினதற்காக வருகிற எல்லா கஷ்டங்களும் மிகுந்த ஆசீர்வாதம். நீ ஆண்டவரின் நாமத்திலே தூஷிக்கப்பட்டாலும், ஆண்டவருக்காக துவேஷிக்கப்பட்டாலும், கஷ்டங்களை அனுபவித்தாலும், அது பரலோகத்திலே உனக்கு ஒரு பெரிய பாக்கியமா இருக்கும். மகா பெரிய பாக்கியம். ஆவிக்குரியவன் என்ன செய்வான்? ஜெபம் செய்வான். ஆவிக்குரியவன் என்ன செய்வான்? சங்கீதம் பாடுவான். எப்பொழுது அப்படி பாடல்களை பாடுவான்? எல்லாமே நல்லா இருக்கும்போது மட்டும் இல்ல, எதுவுமே நல்லா இல்லாத போதும் கூட ஆவிக்குரியவன் பாடல்களை பாடுவான். கஷ்டங்களுக்குள்ளாக சிரமங்களுக்குள்ளாக போகும்போது சகோதரனே சகோதரியே, அவைகளை பாக்கியமாக நினைத்துக்கொள். ஒரு தேசத்திலே கிறிஸ்தவர்களை பயங்கரமாய் துன்புறுத்தினார்கள். யாராவது நான் இயேசுவை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் கொலை செஞ்சிருவாங்க. அப்படி இயேசுவை நம்புகிறோம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து லைன்ல நிக்க வச்சாங்க. அப்படி லைன்ல நிக்க வச்சப்போ பெரிய வாழை கொண்டு வந்து வெட்டுறாங்க. அப்படியே சிரச்சேதம் பண்ணுகிறார்கள். கொஞ்சம் தூரத்துல இருந்து அங்கிருந்த போலீஸ் ஆபீசர் இதெல்லாத்தையும் அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு, பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அவங்க எல்லாருமே தங்களுடைய உயிர் போக போகிறது என்பதை அறிந்திருந்தும் கூட ஒருவருக்குள்ளும் கலக்கம் இல்லை, யாருக்கிட்டையும் பயம் இல்லை, ஒருவர் முகத்துல கூட அந்த பீதி காணப்படவே இல்லையே. எது இவங்களுடைய மனோரீதியான நிலைமை என்ன? நம்மளா இருந்தா பயந்தே செத்துருவோம். ஆனா லைன்ல நிக்கிற ஒவ்வொரு முகத்திலையும் கொஞ்சம் சிரிப்பு, கொஞ்சம் புன்னகை காணப்படுதே. இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று அவர் நிற்கிறவர்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த சூழ்நிலையில அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. என்ன நடந்தது தெரியுங்களா? அங்க லைன்ல நிக்கிறவங்களை அப்படியே பரலோகத்திற்கு அழைத்து போக தேவனுடைய தூதர்கள் இறங்கி வந்தார்கள். அது மரிக்க போகிற அவங்களுக்கும் தெரியல, கொலை செய்கிறவர்களுக்கும் அந்த காட்சி தெரியல, கொலை பண்ணப்பட நிற்கிறவர்களுக்கும் அந்த காட்சி இல்லை. ஆனா ஏனோ அந்த ஆபீசர் கண்ணுக்கு அந்த காட்சி தெரிந்தது. முதலாம் அவர் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். 2 தூதர்களும் இறங்கி வந்து அவர் அப்படியே பரலோகத்திற்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். 2வது நபர் மரித்தார். அந்த 2வது நபரையும் தேவதூதர்கள் அவர் அழைத்துக் கொண்டு போகிறார்கள். இதை பார்த்து அப்படியே ஆடி போயிட்டார் அந்த ஆபீசர். இது என்னது? பரலோகத்திலிருந்து இவங்களுக்காக தேவதூதர்கள் வர்றாங்களே, வந்து ஒவ்வொருத்தரையா கனமா தூக்கிட்டு போறாங்களே. நினைக்கிற சமயத்துல
அவர்களிலே ஒருவர் அதுவரைக்கும் வந்துட்டு பயந்து கையை கும்பிட்டு, ஏசு கிறிஸ்து யாருன்னு எனக்கு தெரியாது, என்னை கொன்னுடாதீங்க என்று சொன்ன உடனே அந்த போலீஸ் ஆபீசர் வேக வேகமா எந்திரிச்சு ஓடி வந்தார். அப்படி வேக வேகமா ஓடி வந்து அந்த லைன்ல அவரு நின்னுகிட்டாருங்க. அப்படி வந்து இல்ல அவர் லைன்ல நின்றதை பார்த்து அந்த போலீஸார் எல்லாம், என்ன சார் நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க? அப்ப அந்த ஆபீசர், அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை இழந்து போனானோ எனக்கு தெரியாது, ஆனா அந்த ஆண்டவருக்காக உயிரை விடுவது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். நான் மரிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதுவரைக்கும் ஆண்டவரை அறியாமல் இருந்தவர் இப்போ அந்த நேரத்தில் அந்த காட்சியை பார்த்தபோது, என்னது இயேசு கிறிஸ்துவுக்காக மரிப்பதில் இவ்வளவு பெரிய பாக்கியமா, அது இவ்வளவு பெரிய கனமா? அதனாலதாங்க பேதுரு சிலுவையில் அறையப்பட்ட போது அவன் என்ன சொன்னான் என்றால், இயேசுவை சிலுவையில் அறைந்ததை போல என்ன அறையாதீங்க, அதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, என்னை தலை கீழாய் சிலுவையில் அறையுங்கள். தலையை கீழே வைத்து கால்களை மேலே வைத்து அப்படித்தான் சிலுவையில் அறைந்தார்கள். ஏனென்றால் பேதுரு அதை ஆசைப்பட்டான். என்னை போன்ற ஒரு பாவிக்காக தேவனே இறங்கி வந்து எனக்காக சிலுவையிலே மரித்தார். அவ்வளவு பெரிய தேவனுக்காக நானும் சிலுவையிலே மரிப்பது பெரிய பாக்கியம். ஆனால் அவரைப் போல அல்லாமல் தலைகீழா என்னை சிலுவையில் அறையுங்கள். அவரைப் போல் மரிக்க நான் யோக்கியவான் அல்ல. சில பேர் தேவனுக்காக மரிப்பதை ஆசையோடு எதிர்கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் பரலோகத்தில் அந்த உன்னதமான ஸ்தானத்தில் இருப்போம் என்கிற நிச்சயத்தை பெற்றிருந்ததினாலே. எனவே தேவனை நம்பினதற்காக நம்மில் யாராவது சிரமத்திற்குள் இருப்பீர்கள் என்றால் தயவு செய்து உற்சாகத்தை இழந்துடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. அதை உங்கள் பாக்கியமாக கருதுங்கள். பவுலாக இருந்தாலும், பேதுருவாக இருந்தாலும், சீஷர்களாக இருந்தாலும், ஆதிச்சபையாராக இருந்தாலும், கிறிஸ்தவத்தை உயிர்ப்பித்த ஆவிக்குரியோர் எல்லோருமே கூட அவர்கள் வாழ்க்கையிலே சிரமங்களை கஷ்டங்களை எதிர்கொள்கிற போது அதை மகா பாக்கியமாக எண்ணினார்கள். எனவேதான் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாய் நின்றார்கள். ஆசாப் அற்புதமான ஜெபவீரன், ஆவிக்குரியவன். ஆவிக்குரியவன் என்ன செய்வான்? ஜெபம் செய்வான். ஆவிக்குரியவன் என்ன செய்வான்? பாடல்களை பாடுவான். ஆவிக்குரியவன் என்ன செய்வான்? கேள்வி எழுப்புவான். தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக, கஷ்டங்களுக்குள்ளாக, தனக்கு புரியாத சூழல்களுக்குள்ளாக செல்கிற போது யாரிடத்துல கேட்பாங்க தெரியுமா? யாரிடத்துல கேள்வி கேட்க முடியும்? உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள், பிரச்சனைகள், சிரமங்களுக்குள்ளாக போகும்போது நீங்க போய் யார்கிட்ட கேட்பீங்க? யோசிச்சு பாருங்க. தேவனிடத்துல தானே. நேர ஆண்டவர்கிட்ட வந்துதான், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படியெல்லாம் நடக்குது, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது கேட்பீங்களா இல்லையா? கண்டிப்பா கேள்வி கேட்போம். ஆவிக்குரியவர்கள் போய் யார்கிட்ட கேட்பாங்க? ஆண்டவர்கிட்ட தான் கேட்க முடியும். ஏனென்றால் உனக்குள்ள இருக்கிற எந்த கேள்வியை இந்த உலகத்திலே இருக்கிற யாரிடம் கேட்டாலும் ஒருவேளை உனக்கு பதில் கிடைக்காது. உன்னுடைய கேள்விகளை கொண்டு போய் ஆண்டவரிடத்திலே கேட்பா என்றால் அவர் உனக்கு பதிலை அருளி செய்வார். எனவே ஆவிக்குரியவன் என்ன செய்வான்? ஜெபிப்பது மாத்திரமல்ல, சங்கீதத்தை பாடுவது மாத்திரமல்ல, தன் வாழ்க்கையில் எதிர்கொள்ளுகிற கேள்விகளுக்கு அவன் பிரச்சனைகளுக்கு பதில் தெரியாமல் தவிக்கிற போது தேவனிடத்தில் தான் கேட்பான், பகிர்ந்து கொள்ளுவான். அதன் பிறகு அதே ஆவிக்குரியவன் என்ன செய்வான்? தேவனுடைய மகத்துவத்தை பறைசாற்றுவான். ஜாக்கிரதையாய் பரிசீலிக்கிற போது இந்த 4 விலையேற பெற்ற விஷயங்கள். ஆவிக்குரியவன் ஜெபம் செய்வான். 77ஆம் சங்கீதம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். ஆவிக்குரியவன் பாடல்களை பாடுவான். 5 மற்றும் 6ஆம் வசனங்கள். ஆவிக்குரியவன் கேள்வி கேட்பான். 7, 8 மற்றும் 9ஆம் வசனங்கள். ஆவிக்குரியவன் பிரகடனம் செய்வான். 13 20வது வசனம் வரைக்கும். ஆவிக்குரியவன் என்ன செய்வான்? தான் கிடைக்கப் பெற்ற பதிலுக்காக தேவனை கனப்படுத்தி தேவனுடைய மகத்துவத்தை பறைசாற்றுவான், பிரச்சுரம் செய்வான். வாருங்கள் நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்கப்பா. என் அந்தரங்க புருஷனை பலப்படுத்துங்க ராஜா. என் அந்தரங்கத்தில் இருக்கிற ஆவியை பலப்படுத்துங்க. என் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிற இருதயத்தை அருளி செய்யுங்க. வேத தியானத்திற்காக நேரத்தை ஒதுக்குகிற கிருபையை அருளி செய்யுங்க ஆண்டவர். உம்முடைய சன்னதியில் தனியாய் முழங்கால் படியிட்டு உம்மோடு கூட பேசுகிற அற்புதமான ஆவிக்குரிய நடத்தை அருளி செய்யுங்கப்பா. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், எத்தனை சிரமங்கள் வந்தாலும், உம்முடைய அன்பை நினைவில் கொண்டு உம்முடைய தியாகத்தை சிந்தித்து மனப்பூர்வமாய் உம்மை துதிக்கிற இருதயத்தை எங்களுக்கு அருளி செய்யுங்கப்பா. பாருங்க ஆண்டவர், உம்மை நம்பினதற்காக எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்கிறது என்று சொல்லுவது அப்பட்டமான பொய்யல்லவோ?
ஆண்டவருடைய நாமத்தினால் நாங்கள் படுகிற ஒவ்வொரு கஷ்டமும் கூட மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளது, மிகுந்த ஆசீர்வாதகரமானது. அதை நாங்கள் அறியாததினால்தான் அநேக சந்தர்ப்பங்களில நாங்கள் சந்திக்கிற கஷ்டங்களை பார்த்து உம்மை கோபித்துக் கொண்டு கேள்வி எழுப்பினோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அதே போல உம்முடைய நாமத்தின் கனத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டும், பறைசாற்ற வேண்டும். நீர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை இந்த உலகுக்கு அறிவிக்க வேண்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய பிரகாரமான வேலனை பெற்றவர்களாக வாழ்கிற கிருபையிட வேண்டும் என்றும், செய்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரே பதில் அருளி செய்து உம்முடைய நாமத்தை கனப்படுத்த வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். Address Calvary, Post Box number 30, Kukatpalli, Hyderabad 72.